கவியரங்கம். மூதறிஞர் ராஜாஜி முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் உரை. பிரபல பத்திரிகையாளர் அமரர் எஸ் மாரிசாமி வீட்டில் ஒரு பூஜை அறை உண்டு. அந்த பூஜை அறையில் ஒரே ஒரு படம் மட்டுமே உண்டு. அந்த படத்தின் கீழ் எப்போதும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த படத்தின் முன் அமர்ந்து மாரிசாமி நாட்டு நலனுக்காக நாள்தோறும் பிரார்த்தனை செய்வார். அந்த படம் மூதறிஞர் ராஜாஜியின் படம். ராஜாஜியிடம் நட்பு கொண்டு பழகிய அவர் அவரது பண்பு நலன்களை அறிந்து அவரை தெய்வமாகவே வழிபட தலைப்பட்டார். தனிமனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம் இரண்டையும் தம் இரு கண்களாக போற்றிய ராஜாஜி அந்த அளவு தம் அன்பர்களை ஈர்த்திருந்தார். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் மிகச் சிலரைத்தான் அவரது அன்பர்கள் தெய்வமாகவே கொண்டாடுகிறார்கள். மகாத்மா காந்தி, ஸ்ரீ அரவிந்தர் உள்ளிட்ட அந்த மிகச் சிலரில் ராஜாஜியும் ஒருவர் என்பது அவரை பற்றிய முக்கியமான பெருமைகளில் ஒன்று. அரசியல் ரீதியாக அவரை குறித்து விமர்சிக்கும் மாற்றுக் கட்சியினர் கூட அவரது தனிமனித ஒழுக்கம் குறித்தும் சமுதாய ஒழுக்கம் குறித்தும் மனம் திறந்து பாராட்டுகிறார்கள். ராஜாஜி ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதியும் கூட. ராஜாஜியின் இலக்கிய பணி போற்றத்தக்கது. அது ஆங்கிலம், தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் நடந்தது. தமிழில் மதுவிலக்கு பிரச்சார சிறுகதைகளை எழுதினார் அவர். அவற்றில் சுக்குட்டிக்கு புத்தி வந்தது என்ற சிறுகதை பெரிதும் புகழ் பெற்றது. தவிர பக்தி சிறுகதைகள் பலவற்றாலும் அவர் தமிழ் இலக்கியத்தை அலங்கரித்தார். தமிழில் அவர் முழுமையான ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிய நடையில் எழுதினார். சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து என்ற தலைப்புகளில் அவர் எழுதிய இந்த இரு நூல்களும் ஏராளமான தமிழ் இல்லங்களை அலங்கரிக்கின்றன. இவை இரண்டும் எண்ணற்ற பதிப்புகளை கண்டுவிட்டன. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தாம் அனுபவித்த சிறை வாழ்க்கையை சிறையில் தவம் என்ற தலைப்பில் கட்டுரை நூலாக்கினார். அறிஞர் சாக்ரட்டிஸ் வரலாற்றை சோக்ரதர் என்ற தலைப்பில் சிறு நூலாக எழுதினார். தவிர துறவி லாரன்ஸ், ஆத்ம சிந்தனை, நிரந்தர செல்வம், திருமூலர் தவமொழி, கைவிளக்கு போன்ற இவரது மற்ற நூல்களும் கூட குறிப்பிடத்தக்கவை. ராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றை ஆங்கிலத்திலும் எழுதிய அவர் பகவத்கீதை குறித்தும் உபநிடதங்கள் குறித்தும் ஆங்கிலத்தில் பல நூல்கள் எழுதினார். ராஜாஜியே எழுத்தார்வம் மிக்க இலக்கியவாதியாக இருந்ததால் நம் சமகாலத்தில் வாழ்ந்த தமிழ் இலக்கியவாதிகளை பெரிதும் மதித்தார், அவர்களை பெரிதும் நேசித்தார். கம்பராமாயண அறிஞரான டி.கே. சிதம்பரநாத முதலியார், கல்கி வார இதழின் ஆசிரியரான கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் ராஜாஜியின் பேரன்பை பெற்றவர்கள். டி.கே.சி. வட்டத்தொட்டி என்ற இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் தமிழ் கவிதை ரசனையை வளர்த்தவர். டி.கே.சியின் கம்பராமாயண பாடல் விளக்கங்களிலும் குற்றால குறவஞ்சி உள்ளிட்ட பாடல் விளக்கங்களிலும் தோய்ந்து டி.கே.சியின் தமிழை மனமாற அனுபவித்தவர்களில் மூதறிஞர் ராஜாஜியும் ஒருவர். ராஜாஜியிடம் பேரன்பு கொண்டிருந்த மற்றொரு இலக்கியவாதி சென்னை வானொலியில் உயர்நிலை பொறுப்பு வகித்த அமரர் மீப்பர் சோமு அவர்கள். அவருக்கு டி.கே.சி., ராஜாஜி, கல்கி ஆகிய மூவரிடமும் அளவு கடந்த மதிப்பு இருந்தது. அந்த மூவர் மேலும் உள்ள மதிப்பை புலப்படுத்தும் விதமாக மீப்பர் சோமு அவர்கள் தம்முடைய புதல்விக்கு பெயர் வைத்தார். டி.கே.சியிடமிருந்து சிதம்பர என்ற சொல்லையும் ராஜாஜியிடமிருந்து ராஜ என்ற சொல்லையும் எடுத்துக்கொண்ட அவர் கல்கியின் பாத்திரமான நந்தினியையும் இணைத்து தம் மகளுக்கு சிதம்பர ராஜ நந்தினி என்று பெயர் வைத்தார். ராஜாஜியை பெரிதும் கவர்ந்த இலக்கியவாதி அவரது சமகாலத்தில் வாழ்ந்த வைமு கோதைநாயகி அம்மாள். ராஜாஜியைப் போலவே கோதைநாயகியும் கூட ஒரு பத்திரிகையாளர். தம் கணவர் பார்த்தசாரதியின் உதவியுடன் ஜெகன்மோகினி என்ற பத்திரிகையை நிறுவி நடத்தியவர். சுதந்திர போராட்ட தியாகியான அவர் மிகச்சிறந்த பாடகியும் கூட. என்.சி. வசந்தகோகிலம், எம்.எஸ். சுப்புலட்சுமி வரிசையில் வைக்க வேண்டிய உயர்நிலை பாடகி அவர் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. தமிழிசை மேல் ஆர்வம் கொண்டிருந்த ராஜாஜியை கோதை நாயகியின் பக்தி மனம் கமழும் குரலும் அவரது தமிழ் இசையும் பெரிதும் கவர்ந்தன. ராஜாஜியின் மகளுக்கும் காந்தியின் மகனுக்கும் திருமணம் நடைபெற்று அவர்கள் இருவரும் சம்பந்தியானார்கள். ராஜாஜி தாத்தா ஆனார். அவருக்கு பேரன் பிறந்தான். ராஜாஜியின் பேரனுக்கு நடைபெற்ற பெயர் சூட்டு விழாவில் கோதை நாயகி கலந்து கொண்டார். தம் இனிய பாடல்களால் அந்த விழாவை பெருமைப்படுத்தினார். 117 நாவல்களுக்கு மேல் எழுதிய கோதை நாயகியிடம்
ராஜாஜி ஒரு சவாலை முன்வைத்தார். உன் கற்பனை பாத்திரங்களுக்கு பெயர் சூட்டுகிறாயே, என் பேரனுக்கும் ஒரு பெயர் சூட்டு. ஆனால் அந்த பெயர் இங்குள்ள எல்லோரும் சந்தோஷத்தோடு ஏற்று கொண்டாடுகிற மாதிரி இருக்க வேண்டும் என்றார் ராஜாஜி. ராஜாஜியின் மேல் மிகுந்த மரியாதை கொண்டிருந்த கோதை நாயகி சிரித்தவாறே இந்த சவாலை ஏற்றார். சற்று யோசித்தார். பிறந்திருக்கும் குழந்தை மகாத்மா, ராஜாஜி இருவருக்கும் பேரன். எனவே பேரனின் பெயர் இருவரையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்க வேண்டும் என எண்ணினார். ராஜாஜியிலிருந்து ராஜ் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டார். மகாத்மாவின் மோகன்தாஸ் கரம்சந்த் என்ற பெயரிலிருந்து மோகன் என்ற வார்த்தையை எடுத்து அதோடு இணைத்தார். அப்படி ராஜாஜியின் பேரனுக்கு ராஜ்மோகன் என பெயர் சூட்டினார் கோதை நாயகி. கூடியிருந்த கூட்டம் கைத்தட்டி ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ராஜாஜியின் பேரனான ராஜ்மோகன் காந்தி பெயர் பெற்றது இப்படித்தான். தாமே இலக்கியவாதியாக இருந்த ராஜாஜி தம் சமகால இலக்கியவாதிகளை எந்த அளவு நேசித்தார், மதித்தார் என்பதற்கு இது சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. தமிழிசை மேல் அளவற்ற ஆர்வம் கொண்டிருந்தார் ராஜாஜி. 1940 தோன்றி எழுச்சியுடன் நடைபெற்ற தமிழிசை இயக்கத்திற்கு தம் முழுமையான ஆதரவை அவர் வழங்கினார். ராஜாஜியின் கருத்துக்கள் மேல் மிகுந்த மதிப்பு கொண்ட கல்கி கிருஷ்ணமூர்த்தி தம் இதழில் தமிழிசை இயக்கத்தின் அவசியம் குறித்து வலியுறுத்தி எழுதலானார். பெரும்பாலும் தெலுங்கு பாடல்களே பாடப்பட்டு வந்த தமிழ் மேடைகளில் தமிழ் பாடல்கள் ஒலிக்க ராஜாஜி ஒரு முக்கிய காரணம். தியாகராஜர் தமிழகத்தை சார்ந்த திருவையாற்றில் வாழ்ந்தாலும் கூட அவர் தம் தாய்மொழியான தெலுங்கில்தான் கீர்த்தனைகள் எழுதினார். தியாகராஜரின் தாய்மொழி பற்றை தமிழர்களாகிய நாமும் பின்பற்ற வேண்டும். தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம் தமிழில்தான் பாட வேண்டும். தமிழ் கீர்த்தனைகளுக்கு தமிழ் மேடைகளில் இடமளிக்க வேண்டும். ராஜாஜியின் அறிவுரையை ஏற்க வேண்டும் என்ற கல்கியின் வாதம் தமிழ் பாடகர்களிடையே ஈடுபட்டது. அவர்கள் நிறைய தமிழ் கீர்த்தனைகளை பாடலானார்கள். மகாகவி பாரதியார் பாடல்கள், கோபாலகிருஷ்ண பாரதியார் கீர்த்தனைகள், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல்கள், பாபநாசன் சிவன் கீர்த்தனைகள், ஆழ்வார் பாசுரங்கள் போன்றவை இன்று தமிழ் மேடைகளில் ஒலிக்க நாம் கேட்கிறோம் என்றால் அதற்கு ராஜாஜி காரணம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இசையரசி எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடியுள்ள கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணி, கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணி என்பது போன்ற ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகார பாடல்களை எல்லாம் கூட இன்று நாம் ஒலிப்பதிவாய் கேட்கிறோம். இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டவர் ராஜாஜி தான். அது மட்டுமல்ல, தமிழிசை இயக்கத்தை தாம் எழுதிய அற்புதமான தமிழ் பாடல் ஒன்றால் வளப்படுத்தி இருக்கிறார் ராஜாஜி. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் இனிய குரலில் புகழ்பெற்று விளங்கும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற வேங்கடவனை பற்றிய பாடல் மூதறிஞர் ராஜாஜி இயற்றியதுதான். மகாத்மாவின் கொள்கைகளில் அவரது மதுவிலக்கு கொள்கை மேல் ராஜாஜிக்கு அளவற்ற ஈடுபாடு இருந்தது. இந்திய மதுவிலக்கு கமிட்டியின் செயலாளராக ராஜாஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மதராஸ் மாகாணத்தின் பிரீமியராக இப்போதைய முதலமைச்சர் பதவிக்கு இணையான பதவியை வகித்த போது சென்னை மாகாணம் முழுவதிலும் மதுவிலக்கை அமல்படுத்தினார். பின்னர் மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட காலத்திலும் மதுவிலக்கை தளர்த்தக்கூடாது என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார் அவர். சுமார் 30 ஆண்டுகள் மதுவிலக்கு கொள்கை அமலில் இருந்த தமிழகத்தில் மீண்டும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டது குறித்து ராஜாஜி அளவற்ற வருத்தம் அடைந்தார். மதுவிலக்கு கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காகவே ராஜாஜி விமோச்சனம் என்ற பெயரில் ஒரு மாத இதழை தொடங்கி நடத்தினார். சுமார் 1.5 ஆண்டுகள் அந்த பத்திரிகை வெளிவந்தது. அதில் வரும் தலையங்கம், கதை, கவிதை, ஏன் துணுக்கு உள்பட அனைத்தும் மதுவிலக்கை மையப்படுத்தியே அமைந்தன. பிரபல தமிழறிஞர் டாக்டர் மா. ராசமாணிக்கனாரின் குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் திரிபுர சுந்தரி என்ற சகோதரி மூதறிஞர் ராஜாஜியின் விமோச்சனம் பத்திரிகை குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தீண்டாமையை அடியோடு வெறுத்த ராஜாஜி அதை ஒழிப்பதை தம் வாழ்வின் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டார். தலித் மக்கள் உட்பட்ட அனைவருமே கோயிலுக்குள் செல்ல உரிமை உண்டு என சட்டம் கொண்டு வந்தவர் ராஜாஜி தான். மகாத்மா காந்தி மதுரை கோயிலுக்கு செல்ல மறுத்ததும், ஹரிஜன சகோதரர்கள் அனுமதிக்கப்படாத கோயிலுக்கு தானும் செல்ல விரும்பவில்லை என சொன்னதும் ராஜாஜி பெரிதும் பாதித்தன. ஆலய வழிபாடு உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் தலித் மக்கள் பெற வேண்டும் என்பதில் ராஜாஜி தீவிர முனைப்பு காட்டினார். வைத்தியநாதையர் மதுரை கோயிலில் ஹரிஜன சகோதரர்களோடு ஹரிஜன ஆலய பிரவேசம் செய்ததும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்டோர் எல்லாம் அந்த இயக்கத்திற்கு பாதுகாவலர்களாக நின்றதும் வரலாற்றில் அடுத்தடுத்து நிகழ காரணமாக இருந்தது
ராஜாஜி வகுத்த கொள்கைகள்தான். மாற்றுக் கருத்து உடையவர்களையும் ராஜாஜி மனமாற மதித்தார் என்பதற்கு ராஜாஜி பெரியார் நட்பு இன்றளவும் ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. 94 வயதில் ராஜாஜி காலமான போது மயானத்திற்கு வந்து உடல் தளர்ந்த நிலையிலும் இறுதி வரை இருந்து அஞ்சலி செலுத்தினார் பெரியார். மகாத்மாவை ஒரு கூட்டத்திற்கு அழைக்க மகாகவி பாரதி சென்றதும் எனக்கு அவகாசம் இல்லையே என மகாத்மா பண்போடு மறுத்ததும், வாழ்கனே எம்மான் என காந்தியை பாரதி வாழ்த்திச் சென்றதும் வரலாற்றில் பதிவாகி உள்ள ஒரு சம்பவம். அப்போது பாரதியின் கம்பீரத்தை பார்த்து, இவர் நம் நாட்டிற்கு மிக முக்கியமானவர், இவரை ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மகாத்மா காந்தி வியப்போடு சொன்னது மூதறிஞர் ராஜாஜியிடம்தான். ராஜாஜியை பற்றிய மாபெரும் பாராட்டு என்பதே மகாத்மா காந்தியிடமிருந்து வந்ததுதான். என் மனச்சாட்சியின் காவலர் என காந்தி பாராட்டியதை விட அதிகமான பாராட்டை ராஜாஜிக்கு வேறு யார்தான் தர முடியும்? 1944 முதல் 1946 வரை வங்காளத்தின் கவர்னராக இருந்தவர் ரிச்சர்ட் கேசி என்ற ஆங்கிலேயர். அவர் ராஜாஜியை பற்றி குறிப்பிடும் போது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மனிதர் ராஜாஜி என குறிப்பிட்டுள்ளார். தம் நேர்மையான குணங்களாலும் செம்மாத நடத்தையாலும் ஆங்கிலேயர்களாலேயே வியந்து மதிக்கப்பட்ட பெருமைக்குரியவர் ராஜாஜி என்றால் இதைவிட ராஜாஜிக்கு வேறென்ன பெருமை வேண்டும்? மூதறிஞர் ராஜாஜி முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். உரையரங்கம் நிறைவு பெறுகிறது.